கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பெரிய நன்மையையும் ஆசிர்வாதங்களையும் பெற்று தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் காணப்படுவதாலும் அதற்காக நீண்ட நாளாய் ஜெபித்தும் பல வகைகளில் முயற்சி செய்தும் பலருடைய உதவிகளை நாடியும் வந்திருப்பீர்கள். ஆனால் இவை எல்லாவற்றிலும் எந்த பலனையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்று. ஆதலால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் இல்லை என்ற வார்த்தையை கேட்டீர்களோ அவைகளில் இன்றைக்கு நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசித்தவர்கள் பெற்றுக்கொண்ட பெருத்த நன்மைகளை ஆசிர்வாதங்களை குறித்து தியானிப்போம். விசுவாசத்தில் வெட்டினார்கள் வாய்க்காலை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 3 ராஜாக்களை குறித்து பார்க்கின்றோம். அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி தீர்க்கதரிசியை நாடி செல்லுகிற வழியிலே அடுத்து பிரச்சனைகள், தங்களின் வழி பிரயாணத்திற்கு கொண்டு போனவைகள் எல்லாம் செலவழிந்து போகிறது. தண்ணீர் இல்லாமல் போகிறது. வனாந்திர பாதையானதால் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் பிரச்சனை மேல் பிரச்சனை எதிர்நோக்கி செல்லுகிற வேளையில் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் அவர்களின் இல்லாமையை நிறைவு செய்யும்படி இடைப்படுகின்றார். விசுவாசத்தில் வறண்ட பூமியில் வாய்க்காலை வெட்டும்படி சொல்லுகின்றார். கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் வெட்ட தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரமல்ல தேசத்தையே நிரம்பும் அளவிற்கு ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கூட பல பிரச்சனைகள் மூளாய் கடந்து செல்லுகிறீர்கள். ஒன்று முடிய மற்றொரு பிரச்சனை என்ற நிலையில் என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் ஆத்துமாவிலே வறண்டு போய் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்களின் வறண்டு போய் சோர்ந்து போய் செய்வதறியாது திகைத்து போய் இருக்கிற இருதயத்தில் விசுவாச வார்த்தையாகிய வாய்க்கால்களை வெட்டும்படி பேசும்படி கர்த்தர் உரைக்கின்றார். மரணமும் ஜீவனும் உங்களின் நாவின் அதிகாரத்தில் இருப்பதினால் ஜீவனை அறிக்கை செய்து பேசுங்கள். உங்களுக்கு எதிரான தடைகள் விலகும், பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு முடிவு உண்டாகும். மேலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட வெறுமையாய் எதிர்மறையாய் காணப்பட்டும் எதிர்பார்த்திருக்கிற இடத்திலிருந்து பதிலேதும் இல்லாமையினால் மனம் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை சொல்லுகிற பிரகாரமாக உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதின்படி நீங்கள் இன்றைக்கு எந்த காரியத்தின் நிமித்தமாய் எதிர்பார்த்து உறுதியான விசுவாசத்துடன் காத்திருக்கிறீர்களோ கர்த்தரின் வார்த்தை சொல்லுகிறது, அவர் விதைக்காத இடத்தில் முளைக்கச் செய்கிறவர் என்று. இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் முடியாது என்றும் மூடிய நிலையிலும் உள்ளதோ அவைகளை இன்றைக்கு திறக்கின்றார். கடின இருதயங்களை மாற்றுகின்றார். நல்ல முடிவுகளை பதில்களை பெற்றுத்தர போகின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த
சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைத்தருளி விடுவித்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து போகிற பாதைகள் மூழ்கடிப்பது போலவும் இனி தப்பி பிழைக்க மாட்டோம் என்றும் காணப்படுவதனால் இருதயத்திலே பயத்தோடும் திகிலோடும் எண்ணங்களில் பல குழப்பத்தோடும் பாதைகள் தெரியாமல் வழி அறியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவித்து சுகமாய் தங்க பண்ணுகின்றார். அன்று பெருவெள்ளத்தில் நோவாவை நினைவு கூர்ந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் நினைவு கூறுகின்றார். ஆகவே இன்றைக்கு எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருக்கிறவர். ஆகவே யெகோவாயிராகிய அவரை நம்புங்கள், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தீமைகளை எப்படி நன்மையாக மாற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே நோவாவை குறித்து பார்ப்போமானால், பூமியின் மேல் இரவும் பகலும் பெரும் மழை பெய்தபடியினால் 40 நாட்கள் ஜலப்பிரளயம் உண்டானது. அப்பொழுது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்நிலையில் கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் சகல மிருகங்கள் பறவைகளையும் நினைவு கூர்ந்தார். அப்பொழுது தேவன் பூமியின் மேல் காற்றை வீசப்பண்ணி ஜலம் அமர்ந்து போகும்படி செய்து காப்பாற்றி ஆசிர்வதித்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான வெள்ளம் போன்ற சத்துரு பல வழிகளில் சோதனைக்கு உட்படுத்தி நீந்தி செல்ல முடியாமலும் தப்பி பிழைப்பதற்கு வழியே இல்லாமலும் செய்வதறியாது இருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைவு கூறுகின்றார். ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் ஆனாலும் இன்றைக்கு அவற்றை அமர்த்துகின்றார், இளைப்பாறுதலை தந்து ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் நிறுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கையில் அங்கே பார்க்கின்றோம், ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன என்றும் வானத்து மழையும் நின்று போயிற்று என்றும், எப்படி எனில் அவர் தம் சுவாச காற்றை பூமியின் மேல் வீச பண்ணி சகல சீறி பாய்கின்ற இயற்கையின் சீற்றத்தை நிறுத்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் இன்றைக்கு எவைகள் எல்லாம் மறைவிடங்களில் ரகசியமாய் உங்களுக்கு தெரியாமல் தந்திரமான காரியங்களை சதிகளை தீட்டிக் கொண்டு ஆழத்தில் உள்ள ஊற்றுக்கண்களைப் போல விழுங்க பார்க்க நினைக்கின்றதோ, அவைகளையும் வானத்தை போன்ற பெரிதாக காணப்படுகின்ற மதகுகளை போன்ற பிரச்சனைகள் உங்களால் மேற்கொள்ள முடியாதபடிக்கு சீரிப்பாய்ந்து தினம் தினம் மிரட்டி கொண்டிருக்கிறவைகளை இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சுவாச காற்றினால் அவற்றை அடைத்து போடுகின்றார். அவற்றின் சகல அதிகாரங்களையும் நிறுத்தி போட்டு உங்களை நிரந்தர சமாதான அமைதிக்குள் நடத்தி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், அவர் மலைகளின் மேல் தங்க பண்ணுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமிக்கு மேல் மிதந்தது என்றும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தில் பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று என்றும் வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் ஜலத்தை போல பெருகி நிம்மதியை இழக்கச் செய்து சமாதானத்தை குலைத்து போடுகிறதே என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? எப்படி ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணி அரராத் மலைகளின் மேல் தங்க பண்ணினதோ, அப்படியே உங்களுக்கு எதிராக வந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக மாற்றுகின்றார். மேலும் தீவிரித்து வந்த தீமைகளை தன் ஸ்தானத்தை விட்டு உயர்ந்த இடங்களிலே உங்களை உயர்த்தி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்து கண்ணீரை களிப்பாய் மாற்றி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்தவைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகருடைய ஆசைகள், வாஞ்சைகள், தேவைகள் எல்லாம் தாங்கள் நினைத்தபடி நடக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் வருவீர்கள். உங்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது, தாமதமாகும் பொழுது விசுவாசத்திலே சோர்வுற்று போகிற நிலையினை பெற்று விடுகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு எவற்றை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறபடியினால் இப்படியாக சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று. அதோடு மட்டுமல்லாமல் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு உங்களின் விருப்பங்கள், ஏக்கங்கள், தேவைகள் யாவற்றையும் கர்த்தரின் சித்தத்திற்கு முழுமையாக ஒப்புக் கொடுப்பீர்களானால் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் வாயிலிருந்து சொல் பிறவாத முன்பே உங்களின் தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால் அவர் தம் பிதாவிடம் விடாத பெருமூச்சோடு வேண்டிக் கொள்கிறார் என்பதை விசுவாசித்து காத்திருந்து தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் நினைத்ததை நிறைவேற்றி முடித்ததை குறித்து தியானிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே எரேமியாவை பிடித்து கயிறுகளினால் கட்டி உளையாயிருந்த துறவிலே இறக்கிவிட்டு அமிழ்த்தினார்கள். அப்பொழுது அங்கிருந்த பிரதானியின் மூலமாக எரேமியாவை விடுவிக்கும்படி கர்த்தர் அந்த பிரதானியின் இருதயத்தில் பேசினார். அப்படியே எரேமியா விடுவிக்கப்பட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கின்றோம், எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தார். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தார் என்றும், அதை தொடர்ந்து கல்தேயர் எருசலேமின் மதில்களை அக்கினியினால் சுட்டெரித்து இடித்து போட்டு அங்கிருப்பவர்களை சிறைகளாக கொண்டு போனார்கள். அப்பொழுதும் கர்த்தர் அந்த இடத்தில் எரேமியாவிற்கு உதவும்படியாய் தாம் நினைத்ததை நிர்ணயம் பண்ணும்படி அங்கே நெபுகாத் நேச்சரோடும் காவற் சேனாதிபதி நெபுசராதான் இருதயத்திலும் பேசினார். அந்தபடியே எரேமியாவிற்கு பொல்லாப்பு செய்யாமல் பத்திரமாய் பார்த்து கொண்டார்கள் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் எரேமியாவை போன்று படுகொழியின் அனுபவங்களும், வியாதியின் பலவீனங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், இப்படியான அவிழ்க்க முடியாத கட்டுகளோடும் யாருமே உதவி செய்ய முன் வர முடியாத உளையான சேற்றினில் தள்ளப்பட்ட அனுபவங்களோடும், தண்ணீரற்ற வறண்ட துறவை போன்ற குடும்பத்தில், மனதில், சிந்தைகளில், பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற அனுபவத்திலும் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் உங்களை விழுங்காதபடிக்கும் அமிழ்ந்து போகாதபடிக்கும் காப்பாற்றுகிறவராகவும், அவிழ்க்கவே முடியாத, விடுதலையாகவே முடியாத கட்டுகளிலிருந்தும் உங்களை விடுவித்து மீட்டு எடுக்கின்றார். உங்களுக்கான உதவிகளும் ஒத்தாசைகளும் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின தீமைகளை நன்மையாகவும் மாற பண்ணுகின்றார். உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகின்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தாம் நிர்ணயித்தபடியே நிலைத்திருக்கும்படி செய்து நிறைவேற்றுகின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டும் எதிர்பார்த்தும் இருக்கிற சகல காரியங்களில் கர்த்தரின் ஆலோசனைகள், நினைவுகள் வெளிப்பட்டு தடைகள் விலகி தைரியமாய் பிரவேசிக்கும்படிக்கு ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்.
இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62வது சங்கீதம் 11வது வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தருகிற நாளாயும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவைகள், எதிர்பார்ப்புகள், நன்மைகள், ஆசிர்வாதங்கள் என்ன அன்றாடம் இவைகளை நாடியும் தேடியும் ஓடியும் வருகிறோம். காரணம் பொறுமை இல்லாது போனதினாலும் விசுவாசம் குறைந்து போனதினாலும் பெற்றுக்கொள்வோமா என்ற சந்தேகத்தினாலும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ என்று. இவைகளெல்லாம் அனுதினமும் கேட்டாலும் வாசித்தாலும் நடைமுறையில் நாம் எதிர்பார்த்தது கிடைக்காத பொழுது, விண்ணப்பித்து பதில் வராத பொழுது என்னை ஏன் கைவிட்டார், விசாரிக்கவில்லை, பதில் தரவில்லை என்று முறுமுறுக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்றால் அவற்றை சரியான நேரத்தில் நம்மிடத்தில் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் முழுமையாய் நிறைவேறாமலும் பாதியிலே தடைபட்டும் நின்று போயும் குடும்ப சமாதானம், பற்றாக்குறைகள் போன்றவற்றில் நிறைவான ஆசிர்வாதம் வேண்டியும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம் 2வது தொடுதலினால் குறைவுகளை நிறைவாக்கியும் சுகவீனங்கள், வியாதிகளில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டும் தடையான காரியங்களில் பெரிய ஜெயத்தை தந்தும் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் உங்களுக்காய் கர்த்தர் 2வது தொடுதலினால் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி ஆசிர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். முதலாவதாக பெத்சாயிதாவிலே 2வது தொடுதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பெத்சாயிதா என்ற ஊரில் குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைக்கும்படி இயேசு அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாவது காண்கிறாயா என்று முதல் தொடுதலில் கேட்கிறார். அவன் சரியாக தெரியவில்லை என்று கூற 2வது முறையாக கண்களின் மேல் கைகளை வைக்கின்றார். அவன் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்கின்றான் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வியாதியினாலும் பலவீனத்தினாலும் குடும்ப சமாதான குறைவினாலும் கண் பார்வையற்ற குருடனை போல அழகிய மீன்கள் நிறைந்த இடமாகிய பெத்சாயிதாவை அவனால் பார்க்க முடியாமல் போகும்படி ஆனதோ, அப்படியாக உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பரிபூரண சுகத்தை காண முடியாமல் கலங்கியவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் 2ஆம் முறையாய் உங்களை தொடும்படிக்கு விரும்புகின்றார். கர்த்தர் தம்முடைய 2வது தொடுதலினால் இன்றைக்கு நீங்கள் எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். 2வதாக பார்க்கலாம். சூரை செடியின் கீழ் 2வது தொடுதல். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தில் நாம் எலியாவை குறித்து பார்ப்போமானால் அங்கு எசபேல் எலியாவை கொன்று போட வகை தேடி திரிகிறதை அறிந்தவுடன் தன் பிராணனை காத்து கொள்ள ஓடி ஒளிந்து கொள்ளுகின்றார். கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சோர்ந்து போய் சூரை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணும் பொழுது கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு என்றும் போக வேண்டிய தூரம் அதிகம் என்றும் கூறுகிறதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் எசபேலை போன்ற சூழ்நிலைகளின் மத்தியில் சிக்கி தவித்துக் கொண்டும் பயந்து போய் எப்படி சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்றும் சோதனைகளை தாங்க முடியாதபடியினால் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் தம் வல்லமையினால் 2வது எழுப்புதலை தருகின்றார். நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுவதற்கு பலனையும்
ஆலோசனைகளையும் தந்து காலூன்றி நிற்கச் செய்கின்றார். எங்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு கடக்க முடியாமல் சோதனைகளை சகிக்க முடியாமல் காணப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களை எழுந்து நிற்கும்படி செய்து வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தர் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி இரண்டாவது விசையாக அவரின் தொடுதலை நீங்கள் உணரும்படி செய்து மரித்து போன சூழ்நிலைகளை உயிர் பெறச் செய்து எழுந்து நிற்கும்படி செய்து இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.